ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்குறாரு? வார்த்தையாய் கொடுக்குறார். இப்போ நமக்கு பழக்கம் இருக்குது தெரியுமா? இப்போ இந்த பெரியவங்கிட்ட போய் என்ன செஞ்சுக்கோ, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. தாத்தாட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோன்னா கையில் இருக்க காசை வாங்கின அர்த்தமா? தாத்தாட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோன்னு சொல்கிறீங்க, தாத்தா கையிலேருந்து இப்படி பணத்தை எடுத்து கொடுப்பாரா? கொடுப்பாரு இல்லையா? ஆனால் அந்த பணமெல்லாம் ஆசீர்வாதம். அவர் வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நல்லா இருப்பா. இந்த கல்யாணம் முடிஞ்சவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு சொல்லுவாங்க இல்லையா, வந்து என்ன செய்யுங்க எல்லாரும் உங்களை ஆசீர்வாதம் மொய் கவர் கொடுங்கன்னு அர்த்தம் கிடையாது. நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போங்கன்னு அர்த்தம். நம்ம என்ன நினச்சோம், மொய் கவரை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கிடையாது. நல்ல 2 வார்த்தையை அவங்கள பார்த்து சொல்கிறதுன்னு அர்த்தம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம்ன்றது நல்ல வார்த்தைன்னு அர்த்தம். வாக்குத்தத்தம் என்றால் என்ன? நல்ல வார்த்தை. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நல்ல வார்த்தையை கொடுக்கும் பொழுது வெறும் வார்த்தையை மட்டும் கொடுக்கல. இந்த வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. வார்த்தை எப்படி இருக்குது? ஓவராக இருக்குது. சரிங்களா? அப்படி ஓவராக இருக்குது. ஓவரான எப்படி? இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிள்ளைகளை பார்த்து நல்லா இருப்பா, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருப்பா, அப்படி தான் சொல்லுவோம். நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு பண்ணுறேன்னு சொல்லுவோமா? சொல்லுவோம். சில நேரங்களில் சொல்லுவோம். ஆனால் காப்பாற்றுவோமா? சில நேரங்களை காப்பாற்றும், சில நேரங்களை காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் சொல்லும் பொழுது, அந்த நல்ல வார்த்தையை சொல்லும் பொழுது, நான் உனக்கு இப்படி இருக்கிறேன்றார். எப்படிங்க? நான் உனக்கு இப்படி இருக்கிறேன், நான் உனக்கு இதை செய்கிறேன், நான் பண்ணுறேன் உனக்கு, நான் இருக்கிறேன் உனக்கு. பக்கத்தில் பார்த்துடுங்க, அவர் இருக்கிறார். அவர் சொல்றார் இல்லையா, இம்மானுவேல் என்ன அர்த்தம்? எடுத்து காண்பிச்சேன் இல்லையா, இம்மானுவேல் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்? அங்க இல்ல, இங்க. எங்க இருக்கிறார் ஆண்டவர்? சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறார். சொல்லுங்க, ஏன் கூட இருக்கிறார். இன்னும் சத்தம் வரணுமே. இந்த கான்ஃபிடென்ட் தான் பாருங்க. நீங்கள் அசதியாயிராமல்னு போட்டுக்கலையா? முதல் 16 வசனம். அசதின்னா என்ன அர்த்தம்னா, சோர்ந்துடாதீங்கப்பா. ஏன்னா யார் கூட இருக்கிறது? கர்த்தரே உங்க கூட இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அசதியாயிராதீங்க, சோர்ந்து விடாதீங்க. இப்போ ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து நல்ல வார்த்தை சொல்றாரு. 13 வாசிக்க, தயவு செய்து வாசிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, அந்த நல்ல வார்த்தையை சொன்ன பொழுது ஆணையிடும்படி எப்படி சொன்னாராம்? அதை சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, சத்தியம் பண்ணி. குட். அப்புறம் ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலை சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கங்க. உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலை சகல விவாதத்திற்கும் முடிவு. சகல விவாதம் என்ன அர்த்தம்? அவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா, கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, அந்த தானே ஆர்கியூமெண்ட்டு. ஒருத்தவங்க ப்ராமிஸ் பண்ணும்போது என்ன ப்ராமிஸ் பண்ணுறீங்க? நான் பண்ணுறேன்ப்பா. கேட்குறவன் என்ன நினைக்கிறாரு? இவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா, பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா, இவரை நம்பலாமா, நம்பக்கூடாதா அப்படின்னு ஒரு டவுட் என்ன செய்யுது, வருது. அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம சத்தியம் பண்ணுறோம். சத்தியமாக நான் அதை செய்கிறேன், உனக்கு செய்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது அந்த சத்தியம்ன்றது என்ன அப்படின்னா, சொன்னப்பட்ட வார்த்தையை உறுதியாக நான் நிறைவேற்றுவேன். சொல்லப்பட்ட வார்த்தையை உறுதியா, சொல்லுங்க, உறுதியா. அங்கே தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உயில் எடுத்து காண்பித்தோம் இல்லையா, உயில் என்ன பண்ணுறாங்க? வெறும் எழுதி வச்சுட்டு போகிறது இல்லை, போய் என்ன செய்யணும், போய் பதிஞ்சிடணும். 10ஆம் வயசில் போய் என்ன செய்யணும், அதை பதியணும். பதிஞ்சாதான் அது என்ன செய்யுது, உறுதிப்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? இப்போ கவனிங்க, அந்த வசனம் சொல்லுது, அப்படி உறுதிப்படுத்துகிற அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா? 2 மிக முக்கியமான காரியங்களை சொல்கிறார். 17 அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு. யார் அது சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் யார்? சத்தமா இன்னொரு முறை, நம்ம தான்.
ஆசீர்வாதத்தை சொந்தத்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி அந்த சித்தமுள்ளவராய், வார்த்தை கவனிங்க, மாறாத நிச்சயத்தை நிச்சயம் பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படிக்கு சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஒரு ஆணையினால என்ன செஞ்சாரா? சிறப்படுத்தினார். அடுத்த வசனம், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. எந்த நம்பிக்கைய? எந்த நம்பிக்கைய? வாக்குத்தத்தத்தை, நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு. ரெண்டு மாறாத விசேஷங்களினால் நமக்கு ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எதுக்கு அப்படி பண்ணாரா? அவர் யாருன்னு காட்டுறாரா? பொய்யுரையாத தேவன். அப்ப வாக்குத்தத்தம் என்ன கிடையாது, அதுல அது பொய் கிடையாது. அது நிறைவேறாமல் போகலாம் சொல்லவே முடியாது. 100க்கு 100 அது நிறைவேறும்.